தெரியும் எங்களுக்கு. நான் முதல்ல வரணும்னு இருக்கேன். ஆனால் என்னால் வர முடியல. அக்கா பொண்ணு இருக்கா உங்களுக்கு இது பண்ணுறோம். இப்போ இங்கே வந்த ஃபஸ்ட் டைம் உண்மையிலுமே எங்கள் 2 பேருக்குமே அப்படியே சொன்னாங்க. ஆனால் இப்போ மனசு கஷ்டத்தோடு வந்தோம். இப்போ நான் கூட பார்க்கணுன்னு வரல. ஆனால் என்னை அவரே கூப்பிட்டு இப்போ எல்லாத்தையும் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அப்படியே சொன்னார். கட்சியில் பிரச்சனை தான் எனக்கு போகிறான் பிடிச்சின்னு தான் இருக்காங்க. நான் எந்த விஷயத்தையும் சொல்லிட்டு இங்கே வரவே இல்லை. இப்போ சொல்லும் போது எனக்கும் மனசு நிம்மதியாக இருக்குது. இவங்களோட பிரச்சனையும் அப்படியே சொன்னார். இப்போ இவ்வளோ கொஞ்சம் காசு வாங்கியிருந்தா அவங்க கொடுக்காதனால அவங்களும் அழுது சாப்பிட விட்டுருப்பாங்க. அது பொண்ணு கல்யாணம் கடன்லாம் இருக்கும். அதெல்லாம் அவர் அப்படியே சொன்னார். நான் காதால் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். ஆனால் சத்தியத்துக்கு இவர்கிட்ட நான் இன்னும் சொல்லலை. அதை இப்போ இவர் சொல்லும் போது தான் இப்போ எதிரில் நான் இவர்கிட்ட சொல்கிறேன். நான் யூடியூப்லேயும் பார்த்துட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு தோணுச்சு. அதுக்காக இன்னைக்கு கண்டிப்பாக வந்தே அவங்க. நிறைய தடங்கள் எங்களுக்கு இருந்தாலும் வந்தே அவங்க சொல்லிட்டு இன்னைக்கு வந்தேன். நன்றி தெரியுமா? நன்றி. கருப்பு வம்சம் பரம்பரையிலே